ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்தார். ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின் படியையும் அவனுடைய கட்டளையின் படியையும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அனைவர்களையும் மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின் படியையும் அவருடைய கட்டளையின் படியையும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய முகத்தை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆபத்து வந்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய மனிதனுடைய எதிர்ப்பு வந்திருக்கலாம். இந்த காரியம் இப்படியே நடந்துச்சுன்னா எனக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைச்சு வந்திருக்கலாம். இந்த காரியம் என்னமாய் முடியுமோ அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்திலே நீங்கள் வந்திருக்கலாம். இவங்க சொல்றது மாதிரி நடந்துச்சுன்னா, நான் நினைக்கிறது மாதிரி நடந்துருச்சுன்னா நிச்சயமா நான் ஒரு பெரிய பிரச்சனையில நான் மாட்டிக்குவேன். இந்த காரியத்தை குறித்த ஒரு பெரிய பதட்டம், பயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தீமையாய் முடியுமோ என்று நினைக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். நீங்கள் ஆபத்தாய் முடிந்து விடுமோ என்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பப்பட்டிருக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். உங்களுடைய வறுமை மாறுதலாய் முடியும். உங்களுடைய அவமானத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். எந்தெந்த காரியத்தினாலே நீங்கள் சிரமப்படுகிறீர்களோ, எந்தெந்த காரியத்தை நினைத்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, இன்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்க பிள்ளையினுடைய காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். இப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஒரு கர்த்தருடைய கரம் இந்த ஆராதனை வேளையிலே அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த காரியத்தை நானே மாறுதலாய் முடிய பண்ணுவேன், மாறுதலாய் முடிய பண்ணுவேன். உன் நினைவு என் நினைவு அல்ல, உங்க சொந்தக்காரர்களுடைய நினைவு கர்த்தருடைய நினைவு அல்ல, உங்களுடைய தலைவருடைய நினைவு கர்த்தருடைய நினைவு அல்ல, டாக்டருடைய நினைவு கர்த்தருடைய நினைவு அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இது தீமையாய் அல்ல, இது தீமையாய் தான் ஆரம்பித்தது, இது தீமையாய் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் முடியும் போது காரியத்தை மாறுதலாய் நல்ல கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு ஆமென், இந்த குறைவு மாறுதலாய் முடியும், இந்த காலதாமதம் மாறுதலாய் முடியும், இந்த காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, இந்த காரியத்தை நான் மாறுதலாய் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய யோசனை எப்படி இருக்கும்னா, இப்படி நடந்துருமோன்னு நம்ம நினைப்போம். இப்படி நடந்துருமோன்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, இப்படி நடந்தா நம்ம என்ன பண்ணிடுவோன்ற பயம் வரும். இந்த இடத்துல
இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம். அப்படின்னா யூதர்களை எல்லாம் கொல்லணும்னு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. துஷ்ட ஆமான் என்கிற மனிதன் கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு அந்த மனுஷன் ராஜாவாய் ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த ராஜாவினிடத்துல போய் இந்த துஷ்ட ஆமான் பேசி, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கூட்டம் நம்மிடத்துல பரம்பி இருக்கிறாங்க, இவங்களை இப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்க ராஜ்ய பாரத்திற்கு கெடுதல் உண்டாகும் அப்படின்னு சொல்லி தவறான காரியத்தை ராஜாவை நம்ப பண்ணி, இப்ப ராஜாவுடைய கையினாலே ஒரு லெட்டர் எழுதி அவருடைய கையினாலே சைன் போடப்பட்டு 127 நாடுகளிலேயும் இருக்கிற யூதர்களுடைய பகைஞர்களுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த ஆதார் மாதம் வருது, இந்த மாதம் யூதர்களை எல்லாம் சங்கரித்து போடுங்க, அவர்களை வெட்டிருங்க, அவருடைய உடைமைகளை எல்லாம் கைப்பற்றுங்க. அப்போ எவ்வளவு ஒரு குழப்பமான நேரம். இன்ன டேட்டுக்கு என் குடும்பத்தோட என்ன கொல்ல போறாங்க, அதற்கு ராஜாவினிடத்திலிருந்து அனுமதி கிடைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பயத்திற்குரிய விஷயம். நிறைய பேர் தங்களுடைய சொத்துக்களை கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க, ஐயா எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பணங்களை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. எல்லாருடைய இருதயத்திற்குள்ளேயும் நாள் நெருங்க நெருங்க பயமா இருக்குது. இது என்னமாய் முடியுமோ, இது எப்படி முடியுமோ, இது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருமோ, நான் உயிரோடு இருப்பனா, என் பிள்ளைகள் உயிரோடு இருப்பார்களா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய குழப்பம் அங்க உண்டாகிட்டே இருக்குது. ஆனா கர்த்தர் கிருபையாய் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இவ்விதமாய் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அன்றைக்கு அற்புதத்தை செய்த அதே ஆண்டவர் தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வருகிற வருஷம் இந்த காரியம் மாறுதலாய் முடியும். வருகிற மாதம் இந்த காரியம் மாறுதலாய் முடியும். உங்க பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற அந்த காரியம் மாறுதலாய் முடியும். உன் மகளுக்கு எதிராக இருக்கிற காரியம், உங்க மகனுக்கு எதிராக இருக்கிற காரியம், உங்க குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற காரியம், உங்க தொழிலுக்கு எதிராக இருக்கிற காரியம், கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியம் மகளே மகனே மாறுதலாய் நன்றாய் ஆமேன் சொல்றவங்க Thank you Jesus. முழு பலத்தோட விசுவாசித்த ஆமேன் சொல்லுங்க, நம்பிக்கொண்டே ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அந்த வேலை ஸ்தலத்தில் அந்த காரியத்தை இதோ கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். நிறைய பேருடைய வார்த்தை இந்த காரியம் தீங்கு நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை நம்ப வேண்டாம், இந்த காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப பரிச்சயமான செய்தி தான். ஆண்டவர் நம்மோடு கூட அடிக்கடி பேசுகிற செய்தி தான். ஆனாலும் நேற்றைக்கு இரவில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இந்த வார்த்தையை கர்த்தர் ஆணித்தரமாய் ஆண்டவர் பேசும்படியாய் கர்த்தர் கட்டளையிட்டார். அப்படின்னா நான் இந்த இயர் எண்டிங்கா இருக்கிறதுனால, இன்னும் வெறும் 2 வாரங்கள் இருக்கிறதுனால, சரி கடைசி ஒரு 2-3 வாரங்கள் நன்றியோட இந்த இயரை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு அப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷனுக்காக தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஆண்டவர் குறுக்கிட்டு இந்த காரியத்தை தான் ஆண்டவர் பேசணும்ன்றதுல கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அதனால நான் நம்புறேன், இந்த வார்த்தை நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமாய் மாறப்போகிறது. நிறைய பேரோட ஆண்டவர் முகமுகமாய் கர்த்தர் பேசுகிறார். இல்லை, உனக்கு விரோதமான இந்த காரியத்தை நான் உனக்கு சாதகமாய், இந்த காரியம் நன்மையாய் முடிய பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்துல ஆண்டவர் திசை திருப்பின காரியம் அப்படின்னா மாறுதலாய் முடிய பண்ணின சில சம்பவங்கள் என்னுடைய இருதயத்தை அதிகமாய் கவர்ந்திருந்தது. ஸோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமே, எல்லாரையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம்.
ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்படின்னா ஒரு நேஷனுடைய லீடர்ஸ் அப்படின்னா அந்த பட்டணத்துல சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் யார் அப்படின்னா இந்த லீடர்ஸ் ஈசாக்க வெறுக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன விட்டு போயிரு, நீங்க என் கூட இருக்க கூடாது, நீங்க இந்த இடத்துல விவசாயம் பண்ணக்கூடாது, நீங்க இந்த இடத்துல குடியிருக்க கூடாது, இது உங்களுடைய இடம் இல்லை அப்படின்னு ஈசாக்கோட வாக்குவாதம் பண்ணி, ஈசாக்கோட சண்டை பண்ணி, அப்போ ஈசாக்கோட இந்த இடத்துல சண்டை பண்ணுகிறவர்கள் நான் சொன்னேன், அங்க இருக்கிற லீடர்கள் தான் நிறைய பேர் அவனோட சண்டை போடுறாங்க. இந்த இடத்துல உன்னை இருக்க வைக்க மாட்டோம்னு சொல்லி ஈசாக்க அந்த இடத்திலே துரத்தி அனுப்பினார்கள். இப்ப ஈசாக்கு ஏசைக்க விட்டு போயிட்டாரு, சித்தனாவை விட்டு போயிட்டாரு, இப்ப ரகபோத்துக்கு வந்துட்டாரு. ரகபோத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் கர்த்தர் கிருபையாய் அவரை ஆசீர்வதிக்கிறார். அவர் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறது. அவங்க அப்பா கொடுத்ததை விட, அவங்க முன்னோரிடத்துல இருக்கிறத விட ஆண்டவர் இவருக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஏற்கனவே இவர்களை துரத்தி விட்ட, அவமானப்படுத்தின, நீ இங்க வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த நபர்கள், அவர்கள் அந்த சமுதாயத்தில் முக்கியமான நபர்கள், அந்த மகள் அந்த மனிதர்கள் இனி உன் முகத்தை பார்க்க மாட்டோம், இனி எங்க சைடுல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்ன அந்த மனிதர்களை கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி, எவர்கள் ஈசாக்கை துரத்தினார்களோ அவர்களே அவனை தேடி போகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கிருபையாய் அனுமதித்தார். வேண்டாம் என்று யார் சொன்னார்களோ அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்முடனே கூட இருக்கிறார் என்று கண்டோம். உன் முகத்துல நாங்க இனி பார்க்க மாட்டோம், நீங்க என் முகத்துல பார்க்க கூடாதுன்னு சொன்ன அந்த ஜனங்கள் ஈசாக்கினிடத்துல போய் நின்று சொல்லுகிறார்கள், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், காரியம் மாறுதலாய் முடியும். இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், இன்றைக்கு உங்களை துரத்தி விடுகிறவர்கள், இன்றைக்கு பக்கத்திலே இருக்கிறதை அவமானமாய் நினைக்கிறவர்கள், உங்க பிள்ளைகளை இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணினவங்க, உங்க குடும்பத்தை இன்னைக்கு வேண்டான்னு சொன்னவங்க, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்திலே இந்த காரியத்தை நான் மாறுதலாய் முடிய பண்ணினேன். ஆகாது என்று தள்ளுகிற இந்த கல் தலைக்கு மூளை கல்லா மாறும். நம்புறவங்க நீங்க கரங்களை தட்ட தட்ட அந்த ஆமோதிக்க அந்த மகிமை ஸ்தோத்திரம். வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களை தேடி வர பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு நாள் அவர்களை தேடி வர பண்ணுவேன். உங்களுடைய எதிரிகளை நான் தேடி வர பண்ணுவேன். உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை தேடி வர பண்ணுவேன். உன்னை பகைக்கிறவர்களை தேடி வர பண்ணுவேன். நல்ல கைகளை தட்டி உங்களை பொறாமைப்படுகிறவர்களை ஆமென் தேடி வர பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. பாத்தீங்களா ஆண்டவர் இந்த இடத்துல எப்படி மாத்துறாரு பாருங்களேன், எவ்வளவு அழகா மாத்துறாரு பாருங்க. ஈசாக்க ஒரு நாளில் அத்தனை பேரும் வேண்டாப்பா 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 துரத்தி நீ போ இந்த இடத்துல இருக்காத, எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணியெல்லாம் நீ ஜெயிச்சிட முடியாது, உனக்கு யார் இருக்கா, உன்னை நாங்கள் துரத்தும், உன்னை பக்கத்திலேயே விட மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க கடைசியில் அவனோடு போய் சம்பந்தம் கலவுறதுக்கு, எங்க இருக்கப்பா நீங்க எங்க இருக்கிறீங்க, நான் உங்களை தேடி வரட்டுமா, உங்களை பார்க்க வரட்டுமா? அந்த இடத்துல ஈசாக்கு அவரிடத்துல என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் சொல்லுங்க, ஏன் என்னிடத்துல வந்தீங்க? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா நெக்ஸ்ட் இயர் யார் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை உயர்த்தணும், அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்க குடும்பத்தை வேண்டான்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென்.
இந்த 2025 ஒருவேளை உங்களை ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம். இந்த ஆண்டுல அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லி இருக்கலாம். அவங்க உங்களோட இருக்கிறத விரும்பாம இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் அவர்களை தேடி வர பண்ணுவார். உங்களுக்கு விரோதமானவர்கள் தேடி வருவார்கள். எந்த லெட்டர்னால நீங்கள் கலங்கி போய் இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னொரு லெட்டர் உங்களுக்கு வரும், இன்னொரு கடிதம் உங்களுக்கு வரும். அந்த கடிதம் உங்களை அங்கீகரிக்கிற கடிதமாய் மாறும். அந்த கடிதம் மறுபடியும் அந்த வேலையை திரும்ப கொடுக்கிற கடிதமாய் மாறும். ஏனென்றால் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் ஹல்லேலூயா நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஈசாக்குனுடைய அபிஷேகம் என் தலைமையில இருக்கணும். நீங்க எட்டாத உயரத்துக்கு நீங்க உயரணும். நீங்க மகிமையான இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கணும். வருகிற வருஷம் நீங்க கடன் வாங்குறவர்களாய் அல்ல, நீங்க கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றணும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. சத்துருக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை மகிமையா ஆசீர்வதிக்கணும். அவங்க என்னை தேடி வர்றதுனால நான் பெருமைப்படுவதற்காக அல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அவர்கள் காணும்படியாக. அப்போ ஈசாக்க வெறுத்தவங்க, ஈசாக்க துரத்தினவங்க, என் கூட இருக்காதேன்னு சொன்னவங்க திரும்ப தேடி வர்றது மாதிரி ஆண்டவர் பண்ணாரு பாருங்க. வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நான் உங்களை இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத உங்க பிசினஸை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத அந்த திருமணத்தில் கண்டுபிடிப்பாங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதுல ஆமேன் சொல்ல சொல்ல இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறத வச்சு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறத அவங்க அறிந்து கொள்ளுவாங்க. கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி சத்தமானவரிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோட சொல்லுங்க, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினவர். சொல்லுங்க, நீங்க சொல்ல சொல்ல அந்த காரியம் நடக்கிறது. ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா எனக்கு ஒரு கிருபை உண்டாகட்டும். முழு பலத்தோடு, இயேசுவே இந்த வார்த்தை எனக்கு தான். என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, என்ன வேண்டான்னு சொன்னாங்கல்ல, நீ அழகில்லைன்னு சொன்னாங்க, நீ அசிங்கமா இருக்க, என்னை விட்டு போன்னு சொன்னாங்க, நீ தான் என் குடும்பத்துல கேடு அப்படின்னு சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணினாங்க. இல்ல, நான் தேடி போக வேண்டாம், நான் அவங்கள தேடி போக கூடாது. ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறத நிரூபிச்சு என்ன ஆசீர்வதிச்சு என்ன பெருக பண்ணி அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவர்கள் தேடி வருகிற அந்த நாள் ஜெபிக்க ஜெபிக்க நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அக்கினி இப்பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் இந்த 100 நாட்களாக இந்த தேவ ஆலயத்தில் இந்த தேவ பிரசன்னம் அப்படியே நிரம்பி இருக்கிறது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல. ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா நெக்ஸ்ட் இயர் இது நடக்கும் பிரதர், இது நடக்கும். நீங்க சாட்சியோட வருவீங்க. கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல செய்வாரு. Thank you Jesus. உங்க பிள்ளைய ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, உங்க பிள்ளைய வேண்டான்னு சொன்னாங்க. ஒருத்தர் தானே, ஒரு ஃபேமிலி தானே. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஓ வெறுத்தவர்களே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு உங்க பிள்ளைய கர்த்தர் மகிமையாய் வைக்கிறார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் காரியங்களை நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவர் எந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, என்னை வெறுத்தவர்களை என்னை தேடி வர வைக்கிற தெய்வம். என்னை வெறுத்தவர்களை என்னை தேடி வர வைக்கிற தெய்வம். ஒரு 3 விசை சொல்லுங்க பார்க்கலாம். என்னை வெறுத்தவர்களை என்னை தேடி வர பண்ணுகிற தெய்வம். என்னை வெறுத்தவர்களை என்னை தேடி வர பண்ணுகிற தெய்வம். என்னை வெறுத்தவர்களை என்னை தேடி வர பண்ணுகிற தெய்வம். ஆமென். Thank you Jesus. அடுத்ததாக நீங்கள் ஆதியாகமத்தில் 42வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க போறோம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவனை போல கடினமாய் அவர்களோடு பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து
தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமென். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர்கள் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்திருக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் இந்த இடத்துல காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அப்படியே தலைகீழா ஆண்டவர் மாற்றுகிறார். நினைத்திருக்காத அளவிற்கு கத்திருந்த சூழ்நிலையை மாற்றுகிறார். ஒரு நாள் வருகிறது, யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் பகைக்கிறார்கள். அப்போ பகைச்சு அவங்க முதல் பண்ற பிளான் திட்டம் குழியில் அவனை கொன்றலான்னு நினைக்கிறாங்க. அந்த பிளான் நடக்கல. அதற்கு பிறகு குழியில போட்டுட்டு போலான்னு நினைக்கிறாங்க. அதுவும் அவர்களுக்கு வாய்க்கல. ஆனா இப்போ இவர்கள் பண்ணின பிளான் ஒண்ணு, இவங்க செய்கிறது இன்னொன்னு. இவங்களுடைய லிஸ்டிலே இல்ல. நான் நம்புறேன் சில நேரத்தில் எதிரிகளுடைய லிஸ்டிலே இல்லாததை அவங்க பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. ஆமென். அது எதற்காக அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் அவர்களோட செய்கிற பெரிய யுத்தம். பிரதர், ஆண்டவர் உங்களுக்காக பண்ணுகிற யுத்தம் என்ன தெரியுமா? சிஸ்டர், உங்களுக்காக ஆண்டவர் பண்ணுகிற யுத்தம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க நம்மளை குறித்து. இந்த மாதிரி பண்ணலாம், இவனை இந்த மாதிரி இவளை பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இவங்க இப்படி போயிடுவாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அவனுடைய பேரை கெடுத்துடலாம், இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அவனுடைய வேலையை எடுத்துடலாம், இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணதுன்னா, அவங்க நினைச்ச பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பிளான் பண்ணுவாங்க, வித்தியாசமான பிளான் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிளான் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்ன தீராம தொடர்ந்துட்டு வர்றானே, என்ன விடவே மாட்டேங்கிறானே அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இது தேவன் உங்களுக்காக செய்கிற யுத்தம். இது தேவன் உங்கள் பக்கத்திலே உங்களுக்காக செய்கிற யுத்தம். உங்களுக்கு விரோதமானவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்களானால் அது அவர்களால் உண்டானது அல்ல. அவர்களுடைய பிளானை கர்த்தர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர்கள் என்ன நினைச்சாலும், அவர்கள் எந்த காரியத்தை உங்களுக்கு விரோதமாய் செய்தாலும் அந்த காரியம் நடக்காது என்பதற்கு அதுதான் உறுதியான வார்த்தை. நம்புறவங்க ஆமோதித்து எஸ் ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காய், கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறார். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த யோசேப்பிற்கு விரோதமாய் அவர்கள் போட்ட திட்டம் ஒண்ணு, அவங்க நினைச்ச திட்டம் ஒண்ணு. இவனை இப்படி பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், இவன் செத்து போயிடுவான், இவனுடைய சொப்பனம் நிறைவேறாதுன்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டம் நடக்கல. உடனே இன்னொரு திட்டம் போடுறாங்க, அந்த திட்டமும் நடக்கல. இன்னொரு திட்டம் போடுறாங்க, அந்த திட்டமும் நடக்கல. ஆனா ஒரு பெரிய மகிமை என்னன்னா, அவங்க போடுற திட்டம் அனைத்தும் யோசேப்புக்கு பாதகமாய் அல்ல, யோசேப்புக்கு சாதகமாகவே அமைது. நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், எதிரி உங்க பேர்ல எந்த திட்டம் போட்டாலும், சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை சுற்றி எந்த திட்டம் போட்டாலும் அந்த திட்டம் தீமையா முடியாது, அந்த திட்டம் நன்மையாய்த்தான் முடியும். எதிரி திட்டத்தை போட பிளான் போட அந்த திட்டம் நன்றாய் ஆமோதிக்கிறவர்கள் அதை எனக்கு நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஜனங்கள் கடைசியில என்ன போடுறாங்கன்னா, எல்லா பிளானும் எல்லா திட்டமும் சேஞ்ச் ஆகி கடைசியில ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்க? இவனை பேசாம நம்ம என்ன பண்ணிடுவோம், பேசாம வித்துருவோம். அவ்வளவுதான். அவங்க அந்த காசை வச்சு ஒன்றும் பண்ண போறதில்லை. அந்த காசு அவங்களுக்கு பெருசா தேவையும் படாது. அந்த காசை வச்சு அவங்க ஒன்றும் பெரிய வீடு கட்ட போறதில்லை. யோசேப்பை ஒரு ரொம்ப கம்மியான பணத்துக்கு தான் அவங்க வித்துறாங்க. அதுவும் அவங்க அந்த பணத்தை ஷேர் பண்ணணும்னா அத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு விற்கிற பணம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா என்ன விஷயம்னா, இவனை எப்படியாவது வித்துட்டா போதும், இவன் நம்முடைய கண்ணில் தெரியாம போனா போதும், இவன் இங்க இல்லாம இருந்தா போதும்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வழி போக்கரை பார்த்து யோசேப்பை வித்துட்டாங்க. வித்தா என்ன நடக்கும், இவனை எப்படி சித்திரவதை பண்ணுவாங்க, எல்லாமே இவர்களுக்கு தெரிந்திருந்தோம். யோசேப்பை விற்றார்கள். ஆனா இப்போ நம்ம வாசித்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் யோசேப்பை வித்தவங்க இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே தலைகீழா மாத்திராரு பாருங்க. அவனிடத்திலே தானியம் வாங்கும்படியாக கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தாராமா. ஆமென் சொல்லுங்க. இப்ப எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பினிடத்துல எதற்கு வந்திருக்கிறாங்க? ஐயா, நாங்க ஜீவனோட இருக்கணும்னா நீங்க ஏதாவது கொடுத்தாதாயா, நாங்க ஜீவனோட இருக்கணும்னா உங்களுடைய இடத்துல ஏதாவது வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறோம். ஒரு நாள் விற்று போடப்பட்ட அந்த யோசேப்பு
அநேகருக்கு தானியங்களை விற்கிற அளவிற்கு கர்த்தர் தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா! உயர்த்தினார். ஆமென். அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த இடத்துல பிரசன்னராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. எந்த காரியத்தை வச்சு உங்களை அட்டாக் பண்ணாங்களோ, எந்த காரியத்தை வச்சு உங்களை வருத்தப்படுத்தினானோ, எந்த காரியத்தை வைத்து உங்களுடைய மனதை நோகடித்தார்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதே காரியத்தை வச்சு நம்புறவங்க ஆமேன் சொல்லுங்க. அதே காரியத்தை வச்சு ஆமென் அவர்கள் செய்ததை அப்படியே எதிர்மறையாய் மாற்ற போகிறார்கள். அவர்கள் உங்களை கடனை குறித்து பேசினார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அதே காரியத்தை உங்களிடத்துல பார்க்கிறது மாதிரி கர்த்தனால கொண்டு வந்து நிறுத்த முடியும். கைகளை தட்டி ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. அப்பா நன்றி அப்பா, அது நடக்க போகிறதற்காக நன்றி. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன், ஆமென். காலம் வரும், நாள் வரும், ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது இதுல ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் வந்து நிற்கும் போது யோசேப்பு கேட்டானாமா, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டானாமா சத்தமா. உடனே அவங்க என்ன சொன்னாங்களாமா, தானியம் கொள்ள வந்தோம். அந்த சீனை நினைச்சு பாருங்க. பைபிள் சொல்லுது, உடனே அவங்க தன்னை வித்து போட்டதை நினைச்சிட்டாராம். அப்படின்னா யோசேப்பா கண்டுபிடிக்கவே முடியல. யோசேப்புன்னு அவங்க கற்பனை கூட பண்ணல. கற்பனையில கூட அவங்களுக்கு யோசேப்பு தெரியல. ஆனா அவர்களை அறியாதிருந்தும் யோசேப்பு அவர்களை அறிந்தான். உடனே இவர் ரொம்ப பில்டப் பண்றாரு, கோவப்படுறது மாதிரி நடிக்கிறார். இல்ல உங்களை பார்த்தா யார் மாதிரி தெரியுது, உங்களை பார்த்தா வாங்க வந்தது மாதிரி தெரியல, திருட வந்தது மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு. போட்ட உடனே அவெல்லாம் அள்ளு விடுறான். ராஜா அப்படியெல்லாம் இல்லை, எங்களை அப்படி தப்பா நினைக்காதீங்க, நாங்க நிதஸ்தர் அப்படின்னு சொல்லி காலே விழுந்துட்டாங்க. உடனே அவன் எதை நினைச்சானாமா, கர்த்தர் அன்னைக்கு கொடுத்த சொப்பனம், 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தை யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து, ஆண்டவரே ஆமென், நான் நம்புறேன் கர்த்தர் இப்படி ஒரு நினைவு கூறுதலின் நாளை உங்களுக்கு கர்த்தர் தருவார். நான் நம்புறேன் உங்க முன்னாடி எதிரிகள் வந்து நிற்பாங்க, உங்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்தினவங்க வந்து நிற்பாங்க, பிரதர் சிஸ்டர் வந்து நிற்பாங்க, சிஸ்டர் உங்களை வேண்டான்னு துரத்தினவங்க வந்து நிற்பாங்க. அன்னைக்கு நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இந்த டேட்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நினைப்பீங்க. இந்த 100 நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு பேசின வார்த்தையை நினைப்பீங்க. ஆண்டவர் உங்களோட சொன்ன வார்த்தையை நீங்க நினைவு கூறுவீங்க. நீங்க சொல்லுவீங்க, ஆமா ஆமா அன்னைக்கு கர்த்தர் பேசினார்ல, அன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட சொன்னார்ல, அந்த வார்த்தையை கர்த்தர் மறுபடியும் என்னை நினைவு கூறும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறதுனால் வார்த்தைகள் ஒன்றும் அது தவறுவதே இல்லை. கரங்களை எல்லாரும் தட்டி அந்த பாடலுடைய ஒரு வரிகளை சேர்ந்து ஆமென் 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 ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆமென். அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர், இழப்புகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், அவமதிப்புகளை அங்கீகாரமாய் மாற்றுகிற கர்த்தர். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அத்தனை தீமைகளும் நன்மையாய் கர்த்தர் திரும்ப பண்ணுவார். அவர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கர்த்தர், இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்கவே வேண்டாம். எந்த காரியமானாலும் அது மாறுதலாய் முடியும். அந்த ரிசல்ட் மாறுதலாய் முடியும். அந்த வியாதி மாறுதலாய் முடியும். இந்த வியாதி உங்களை அழிக்காது, அதற்கு மாறா இந்த வியாதி உங்களை கட்டும், உங்களை நிறுத்தும், உங்களை சாட்சியாய் நிறுத்தும். ஆமென். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக வேதத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை அப்படியே ஆப்போசிட்டா, அப்படியே எதிர்மறையா ஆண்டவர் திருப்புறாரு பாருங்க. அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. நீங்க வேதத்தை திறந்து 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 19ஆம் அதிகாரத்தினுடைய 20, 21 வாசிக்கலாம். ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம்
19ஆம் அதிகாரத்தினுடைய 20-21 வாசிக்கலாமா? அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகர்களை அனுப்பினான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலனுடைய சேவகர்கள் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அடுத்த வசனத்தை கூட, இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகர்களை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரம் சவுல் சேவகர்களை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ சவுலுக்கும் தாவீதிற்கும் நெடுநாள் ஒரு காரியம் நடந்துட்டே இருக்குது. சவுல் தாவீதை காய்மகாரமா பார்த்துட்டே இருக்கிறார். அவர் மேல பொறாம வச்சு என்னைக்காவது ஒரு நாள் இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை தீட்டுறாரு. அப்போ தன்னுடைய சேவகர்களை பார்த்து என்ன பண்றாருன்னா கூப்பிட்டு ஒரு டீமை கூப்பிட்டு, எப்பா நீங்க போங்க, தாவீது என்கிற மனுஷன் இந்த இடத்துல இருக்கிறான், அவனை என்ன பண்ணுங்கன்னா அவனை போய் பிடிச்சி கட்டி எங்கிட்ட கொண்டு வாங்க, நான் அவனை கொல்ல போறேன் அப்படின்னு ஒரு டீம் அனுப்பிவிடுறாரு. இந்த டீம்ல ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த டீமா போறாங்க. இவங்க டீமா போகும்போது அங்க வெறும் தாவீது மட்டும் இல்ல, யாரும் இருக்கிறார் அப்படின்னா தீர்க்கதரிசியாகிய சாமுவேலும் அங்க இருக்கிறாரு. அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் தீர்க்கதரிசி, அவர் தான் ஜெபம் பண்றவர், அவர் தான் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறவர். இப்போ அத்தனை பேரும் வெட்டி கத்தி அருவா எல்லாத்தையும் தூக்கிட்டு தாவீதை பிடிக்க போனவங்க அந்த தாவீது இருக்கிற அந்த இடத்துக்கு போன உடனே வேதம் சொல்லுது, காரியம் மாறுதலாய் முடிஞ்சிருச்சு. இவங்க கத்தி எல்லாம் தூக்கி ஒரு வாரமா போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இவங்களும் அவங்களோட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன் அப்படின்னு நினைச்ச அத்தனை பேரும் வர்ஷிப் பண்ணிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சவுலுக்கு ஒருத்தர் நியூஸ் போறாரு, ஐயா உங்க ஊர்ல இருந்து ஒரு 15 பேர் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எதுக்கு அனுப்புனீங்க, நீங்க என்ன விஷயமா அனுப்புனீங்க, தாவீதை பிடிக்க அனுப்புனீங்களா, அவங்கள கூட்டிட்டு வர அனுப்புனீங்களா? ஐயோ அவனும் சேர்ந்து தாவீதோட சேர்ந்து டான்ஸ் ஆடி ஆராதிச்சுட்டு இருக்கிறான்ப்பா, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்கப்பா. உடனே தாவீதுக்கு சவுலுக்கு பயங்கரமான கோபம் வருது. நான் அனுப்பினவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்களா, எப்பா உங்களெல்லாம் நம்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு டீமை கூப்பிடுறாரு. இவனுவா தான் போய் ஒழுக்கமா பண்ணல, ஆனா நீங்களாவது போய் என்ன பண்ணுங்க, சரியா போய் கரெக்டா அவனை பிடிச்சிட்டு வாங்க, இதுதான் சரியான நேரம், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஒரு டீம் போய் என்ன ஏமாத்துச்சு, இப்போ அடுத்த டீம் போறாங்க. அந்த டீமும் அதே போல அந்த ஏரியா வரைக்கும் போகும்போது மனசுக்குள்ள தாவீதை பிடிச்சிடணும், அழகா கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டே போறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போன உடனே இவர்களும் ஆண்டவரை ஆராதிச்சு நடனமாடி ஸ்தோத்தரிச்சு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப திடீர்னு அடுத்த நியூஸ் வருது மனுஷன் ராஜாவுக்கு, ஐயா இந்த மாதிரி 2வது நீங்க அனுப்பினவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க போன உடனே தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இப்போ 3வது டைம் அந்த டீமை கூப்பிடும்போது சவுல் எந்த அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு, எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாரு, இதை பாருங்க அங்க போன உடனே உங்களை மாற்றுவாங்க, அங்க போன உடனே உங்களை வித்தியாசமா கூட்டிட்டு போவாங்க, நம்பாதீங்க, நமக்கு தேவை எது, தாவீது, சொல்லுங்க இன்னும் 2-3 டைம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதை பிடிக்கணும், தாவீதை, யாரை பிடிச்சிட்டு வரணும், தாவீதை, தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன். பயங்கரமான ட்ரைனிங் பண்ணி 3வது ஒரு டீமை அனுப்புறாரு. இவர் இங்க இருந்து சொல்றாரு, இந்த டீம் கண்டிப்பா என்ன பண்ணும்னா அவனை கூட்டிட்டு தான் வரும்னா 3வது டீமும் அந்த இடத்திற்கு போன உடனே கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி, நல்ல கைகளை தட்டி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற நம்முடைய தேவனை போல ஹல்லேலூயா யாரும் இல்லை. அவர் காரியங்களை நமக்கு மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் ஏவல போல சொல்லலாம். இந்த சவுல் அப்படிதான் தாவீதுக்கு விரோதமா ஒரு ஏவல் அனுப்புனது மாதிரி தான். சகல காரியத்தையும் சொல்லி பிளான் பண்ணி அப்படிப்பட்ட எதிரிகளை அனுப்பினாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க இடத்திற்கு வந்த உடனே அவங்க மனசை கர்த்தர் மாற்றுவார். உங்க சமூகத்திற்கு வரும்போது எதிரி நமக்கு நண்பனாய் மாறுவார்கள்.
அந்த எதிரி வெளியில இருக்கிற வரைக்கும் தான் எதிரி. கர்த்தர் இங்க வந்த உடனே சாதகமாய் திருப்புவார், உங்களுக்கு சாதகமாய் திருப்புவார். அந்த மனுஷனை கர்த்தர் சாதகமாய் திருப்புவார், அந்த பொறாமை ஆண்டவர் சாதகமாய் திருப்புவார். அங்க இருந்துட்டு தூர இருந்துட்டு யார் உங்களுக்கு வேலை பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்க வேண்டியது இல்லை. உங்களுக்கு விரோதமாய் பார்க்கிற வேலையை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் திருப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவே நான் நம்புற ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரே. ஆமென். thank you Jesus, thank you Jesus. தீமை செய்ய புறப்பட்டு வந்தவர்களை ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாய் திருப்புவார். தீமை செய்கிறதற்காக வருவாங்க, தீமை செய்கிறதற்காக வருவாங்க. ஆனா உங்களை அழிக்கிறதற்கு இடம் கொடுக்க மாட்டார், உங்களை பிடிச்சிட்டு போகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டார். தீமை செய்ய புறப்பட்டு வந்தவர்கள் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு போவார்கள். சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு போவார்கள். இந்த காரியம் நடக்கும் பிரதர், இந்த காரியம் நடக்கும் சிஸ்டர். அவங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரும். உங்கள் பிள்ளைகளை குறித்து தீமை செய்ய நினைத்தவர்கள் நன்மையை பேசிட்டு போவாங்க. ஆமே, நன்மையை பேசிட்டு போகிற காலத்தை கர்த்தர் கொண்டு வரட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஸோ அடுத்து இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். உபாகமத்திலே எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 23வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ஆமேன். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் எப்படி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார் அப்படின்னா, பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அப்போ அந்த நாட்டினுடைய ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ரொம்ப கோபம் கொண்டு அந்த ஜனங்கள் அணியணியா புறப்பட்டு வர்றதை பார்த்துட்டு எப்படியாவது அவர்களை சபிக்கணும்னு நினைக்கிறார். உடனே சபிக்கணும்னு சொல்லும் போது, சரி இப்படி எப்படி பீலேயாம கூப்பிடலாம்? இந்த பீலேயாம் பண விஷயத்துல கொஞ்சம் வீக்கான ஆளு, அவர் காசு கொடுத்தா வந்துருவாருன்றது மாதிரி. அதனால இந்த மனுஷன் என்ன பண்றான்னா, அவனுக்கு கூலி பேசுகிறான். அவன் நல்ல தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி தான் இருந்தா, கூலி பேசி உனக்கு என்ன வேணுமோ தந்துடுறான்ப்பா, உனக்கு வீடு நிறைய வேணா தங்கம் தந்துடுறான்ப்பா, ஆனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இங்க வர்றவங்களை நீ என்ன பண்ணணும்? நீ சபிக்கணும், நீ சபிக்கணும். உடனே ஒரு டைம் ஆண்டவரிடத்துல போய் என்னமோ பேருக்கு போய் கேட்டது மாதிரி ஆண்டவரிடத்துல கேட்கிறான். கேட்கறதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு விருப்பம் இல்லை. உடனே ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்லுவாருன்னா, நீ போ வேண்டான்னு சொல்லுவார். உடனே திரும்பவும் போய் கேட்கிறான், மன கடினத்து நிமித்தம். அவனுடைய மனசுக்குள்ள போகணும்னு இருக்குது. நல்லா நினைச்சுக்குங்க, ஒரு காரியத்தை குறித்து ஒரு தேவ சித்தத்திற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜோம் பண்ணினா, முதல் டைம் அந்த காரியம் நோ அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு அடையாளத்தை கேட்டு ஜோம் பண்றீங்க, ஆண்டவரிடத்துல ஒரு அற்புதத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த காரியத்தை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா எதிர்பார்க்கிற அந்த காரியம் உங்களுக்கு நெகட்டிவா வந்துச்சு, எதிர்மறையா வந்துச்சுன்னு, அதோட ஆண்டவருடைய பிள்ளைகளை அதை விட்டுருங்க. அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வேணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஆசையா இருக்கலாம், உங்களுக்கு விருப்பமா இருக்கலாம். ஆனா ரெண்டாவது டைம் மூணாவது டைம் இன்னொரு அடையாளத்தை கூட கொடுங்க, இன்னொரு அடையாளத்தை கூட கொடுங்க, இன்னும் நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு நீங்க போய் நிற்கும்போது சில நேரத்தில் என்ன வரும் அப்படின்னா, எஸ்ன்னு வந்துடும். ஆனா இந்த எஸ்ன்னு வந்ததான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அவங்க அதுக்காக தான் ஆண்டவரிடத்துல போறாங்க. அந்த எஸ்ன்னு வந்துச்சுன்னா செய்யலாம் அப்படின்னு. ஆனா கர்த்தர் முன்கூட்டியே செஞ்சு சொல்லியிருப்பாரு. இந்த பீலேயாமினிடத்துல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நோன்னு சொல்றாரு.
இவர் கேட்கல. இவருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, கொஞ்சம் போனா ஏதாவது கிடைக்குமே, கொஞ்சம் போனா ஏதாவது கிடைக்குமே, நம்ம என்ன பண்ண போறோம், பெருசா என்ன பெரிய சபிக்க போறோம். ஆண்டவர் என்ன போன்னு சொல்லிட்டார். போன ஆண்டவர் திரும்பவும் அந்த காரியத்தில் என்ன கொடுக்குறாருன்னா தடையா கொடுக்குறாரு. ரொம்ப கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் வந்து நீங்க ஆரம்பிச்சதிலிருந்து தடன்னு வரும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த காரியத்தை செய்யறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது வந்து பிசாசு தடுக்கிறான், எல்லாத்தையும் பிசாசு தடுக்கிறான்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா சில காரியத்தை பரிசுத்த ஆவியானவரே நம்மளை என்ன பண்ணுவாரு சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு ஊழியத்திற்காக போகணும்னு ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி ஜெபம் பண்ணி இந்த ஏரியாவில் மினிஸ்ட்ரிக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. ஆனா யார் அவரை தடுத்ததா? பிசாசு தடுக்கல. யார் தடுத்தாருன்னா ஆவியானவர் அவரை தடுத்தாரு. ஆவியானவர் தடுத்து நீ அந்த ஊருக்கு போக வேண்டாம், நீ இன்னொரு ஊருக்கு போன திசை மாற்றி விட்டாரு. அதனால சில காரியங்கள் கண்டினியூவா தடையாகும் போது, இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையனை பார்த்துருக்கிறோம், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னா திடீர்னு பார்த்தா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வரும், பிரச்சனைகள் வரும். ஆரம்பத்திலேயே ஒரு காரியம் துவங்கும் போதே இப்படி இருந்துச்சுன்னா, ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போதே இப்படி இருந்துச்சுன்னா, அந்த பையன் அந்த பொண்ணை நம்பல, நீ யாரோட போன் பேசிட்டு இருந்தேன்னு கேட்கிறாரு, அதுக்கு சரியா பதில் சொல்ல முடியல. ஆரம்பத்திலேயே இந்த சந்தேகம், ஆரம்பத்திலேயே இந்த தடுமாற்றம், ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி பிடிக்காம இருந்தா அதற்கு பிறகு கொஞ்ச நாள் வாழ போறது இல்ல, லாங் டைம் நம்ம வாழ போகிறோம். நிறைய இது வந்து கலட்டி போடுற சட்டை கிடையாது, இது நம்முடைய ட்ரெஸ் கிடையாது, இது லைஃப், இது வாழ்க்கை. அவ்வளவுதான். பெரியவங்க பேசிட்டாங்க, 4 நாள் பேசிட்டோம், அதனால அப்போ 4 பேர் பேசிட்டாங்கன்றதுக்காக வாழ்க்கை முழுக்க நம்ம ஒப்பு கொடுத்துட முடியுமா? அதனால சில காரியத்தை ஆண்டவர் தடையா கொண்டு வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் திரும்ப 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 எனக்கு வேணும் அப்படின்னு போய் நிக்காதீங்க. ஆண்டவர் அது உங்களுக்கு தடுக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு வேண்டான்றதுக்காக தடுக்கிறது இல்லை, அதை விட பெஸ்டா ஒன்ன கொடுக்கறதற்காக தான் கர்த்தர் தடுக்கிறாரு. பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு தடுக்கிறாருன்னா, ஒரு காரியத்தை ஆண்டவர் தடுக்கிறாருன்னா, ஒரு காரியம் வேண்டான்னு ஆண்டவர் சொன்னாருன்னா, அவ்வளவு ஜெபம் பண்ணியும் ஒரு காரியம் உங்களுக்கு தடையா போகுதுன்னா நீங்க எந்த விதத்திலும் கவலையே படாதீங்க. அதை விட பெஸ்டான ஒண்ண ஆண்டவர் உங்களுக்கு தரணுன்றதுக்காக தான் இந்த காரியத்தை தடுக்கிறாரு. நான் நம்புறேன் சீக்கிரமா அப்படி ஒரு காரியத்தை நீங்க பாப்பீங்க. எந்த காரியம் தடையா இருக்கிறதோ அந்த காரியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டுருங்க. அதை விட மகிமையான ஒன்றை கர்த்தர் தரும்படியாக தான் இந்த தடையை எனக்கு அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இந்த பீலையாம் வந்து கர்த்தர் தடுத்து நிறுத்தினதற்கு அப்புறம் கூட கேட்கல. அவனுக்கு இப்போ வந்து போயிட்டான், போய் நின்று மலை மேல ஏறி நிற்கிறான். ஏறி நின்னா அவன் வாயை திறந்து சபிக்கலான்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் நிறைய பணம் வாங்கியிருக்கிறான், யாருமே இதுவரைக்கும் கொடுக்காத அளவுக்கு அவனுக்கு வந்து பணம் கிடைச்சிருக்குது. உடனே மனசுக்குள்ள திட்டம் போடுறான், இந்த மாதிரிலாம் திட்டணும், இந்த மாதிரிலாம் திட்டணும், இந்த மாதிரி எல்லாம் அவங்கள சபிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். ஆனா அந்த மலைக்கு மேல போய் நிற்கும் போது ஆவியானவர் இறங்கி, இப்போ காசு கொடுத்து ஒருத்தன் சூனியம் வைக்க சொல்றான், காசு கொடுத்து ஒருத்தன் சபிக்க சொல்றான். ஆனா இங்க நிக்கிற ஜனங்கள் காசே இல்லாம இலவசமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. பீலையாம கூப்பிட்டு காசு கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லல, காசு கொடுத்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. இவங்க பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கிறாங்க. ஒருத்தன் காசு கொடுத்து சபிக்க சொல்றான், கர்த்தர் காரியத்தை அப்படியே திருப்பி ஒரு பணமும் கொடுக்காமல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு, காரியங்களை திசை திருப்புவதற்கு, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு என் கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருப்பார். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த காரியம், ஓ ஹல்லேலூயா, மாற்றங்களை ஆண்டவர் தருவார், கர்த்தர் மாற்றுவார். ஆமென். தீமை செய்யணும்னு நினைச்சு வருகிறவர்களையும் அவங்க அனுப்புகிற ஒவ்வொரு தீமையும் நமக்கு கர்த்தர் எப்படி திருப்புவார்னா நன்மையாய் திருப்புவார். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற பண்ணினார். பிரதர், தீமை நன்மையா மாறும், தீமையை நன்மையாய் திசை திருப்புவார். இன்னைக்கு உங்களால் அதுக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை இது தீமை தான் பாஸ்டர்னு சொல்லலாம், ஒருவேளை இன்னைக்கு அதை நன்மையா உங்களால பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இது நன்மையா பாஸ்டர், இதெல்லாம் ஒரு நன்மையா பாஸ்டர், இதுல எப்படி நன்மை இருக்கும், இதுல நன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர். ஆனா கர்த்தர் ஒரு நாள் நீங்க எழும்பி நின்று சொல்லுவீங்க, அது நன்மைக்காக தான் கர்த்தர் அனுமதிச்சாரு, தீமையை ஆண்டவர் நன்மைக்காக தான் கர்த்தர் அனுமதிச்சாரு. ஆமென், ஹல்லேலூயா.
தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர், எனக்கு விரோதமாய் எழும்புகிற தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன். ஆமென். இளைப்பாறுதலை எங்களை சுற்றிலும் தருகிற ஒரு நல்ல தேவன். இந்த வருஷம் ஆண்டவர் வந்து ரொம்ப அழகா ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்தாரு. நான் உனக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இடுவேன். சஞ்சலம் இல்லாத வருஷமாய், கலக்கத்தின் மத்தியிலையும் ஒரு தெளிவுள்ள ஒரு வருஷமாய், மன துக்கத்தின் மத்தியிலையும் ஒரு ஆறுதலான ஒரு வருஷமாய் இந்த வருஷத்தை கர்த்தர் மாற்றி எடுக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? ரொம்ப அழகான அதுக்காக ரொம்ப அழகான ஒரு பாட்டை கூட ஆண்டவர் நம்ம தந்தார். ஆணையிட்டபடியெல்லாம் செய்து முடிப்பீர், உன் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றினீர். ஹல்லேலூயா. எத்தனை நாள் ஆண்டவர் நம்மளை சமாதானமா வச்சிருந்தாரு, எத்தனை நாள் எதிரியினுடைய கையில நமக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. சேர்ந்து கரங்களை தட்டி அந்த வார்த்தைகளை சேர்ந்து பாடி ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த வருடம் செய்து முடித்ததற்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் சபிக்கும்படியாய் கூலி பேசி வந்த அந்த நபரை எனக்கு இலவசமாய் ஊழியம் செய்ய வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் கூலி பேச வந்தவர்களை எனக்கு சாதகமாய் மாற்றுகிறவர் கர்த்தர். இது கண்டிப்பா உங்க தலைமையில இது நடக்கும். நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறதற்காக உங்களுக்கு என்ன வேணாலும் அவங்களுக்கு தரலான்னு சொல்லலாம். உங்களுக்கு விரோதமாய் செய்கிறதற்கு அவர்களுக்கு காசு கொடுக்கலாம், உங்களுக்கு அதற்காக நிறைய ஃபேவரெல்லாம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க கூலி பேசி நம்மளை சபிக்க வந்தாலும் கர்த்தர் இலவசமா அந்த அவங்க செய்கிற காரியத்தை கர்த்தர் நமக்கு இலவசமாவே கர்த்தர் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க நமக்காக ஸ்பெண்ட் பண்ற எந்த பணமும் அவங்களுக்கு தான் நஷ்டம். சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்கள் உங்களுக்காக செலவு பண்ணுகிற பணம் வேஸ்ட்டு. சொல்லுங்க, அவங்க செலவு பண்ற பணம் வேஸ்ட்டு, அவங்க செலவு பண்ற நேரம் வேஸ்ட்டு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அது பிரயோஜனமே இல்லை. அந்த அளவிற்கு ஆண்டவர், இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க நம்புங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க நம்புங்க. உங்களை சபிக்கும்படி கூலி வாங்கினாங்களா, உங்களை சபிக்கும்படி செலவு பண்றாங்களா, ஆண்டவர் உங்களை இலவசமா ப்ரமோட் பண்றாங்க. ஹலோ, ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நீங்க உடனே நினைச்சுக்கங்க, அவன் அந்த இடத்துல உங்களை ஆண்டவர் கொண்டு போகணும்னு ஆண்டவர் வந்து சித்தம் வச்சிருக்கிறாரு. உங்களை குறித்து இல்லாததை பொல்லாததை நெகட்டிவா சொன்னாங்கன்னா கூட நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவங்க நெகட்டிவா சொல்லி தான் உங்களை அங்கே கொண்டு போனாங்க. ஆனா நீங்க என்னவா இருக்கிறீங்க, நீங்க கர்த்தருக்குள்ள பாசிட்டிவா இருக்கிறதுனால அந்த மனுஷனுக்கு நெகட்டிவ் போய் சேராது, பாசிட்டிவ் தான் போய் சேரும். உங்களை குறித்து நன்மை தான் போய் சேரும். உங்களுக்கு தீமை செய்ய வந்தவர்களை நன்மையாய் மாற பண்ணுகிறதற்கு என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய், ஆமென், ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்று கூட தவறாதபடி பார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்ல, கர்த்தர் எவ்வளோ கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு. உனக்கு விரோதமா இருக்கிறத நான் நன்மையா திரும்ப பண்ணுவேன். காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த இடத்துல ஆமான் வந்து பட்டணத்துக்குள்ள வர்றான், வாசலுக்குள்ள வர்றான். அங்க யார் உட்கார்ந்து இருக்கிறா? மொர்தெகாய் உட்கார்ந்து இருக்கிறான். மொர்தெகாய் இதுவரைக்கும் வணங்காதனால அந்த எரிச்சல் உள்ள இருக்குது. உடனே அந்த லாஸ்ட் நாள் அன்னைக்கு தான் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, இந்த ஆமான் 50 முழ தூக்கு மரத்தை நட்டு அவன் வந்து சந்தோஷத்தோட வர்றான். எதுக்கு வர்றான் அப்படின்னு சொன்னா, ராஜாவினிடத்துல பெர்மிஷன் கேட்க வர்றான். யாரை தூக்கி போடுறதுக்கு? இந்த மொர்தெகாயை தூக்கி போடுறதுக்கு பெர்மிஷன் கேட்கறதுக்கு உள்ள வராரு. பிளான் பண்ணிட்டு திட்டம் போட்டு உள்ள வராரு. உள்ள வந்த உடனே வழக்கத்தின்படி மொர்தெகாய் வந்து வணக்கம் சொல்லாததுனால இவனுக்கு எரிச்சல் வரும். இன்னைக்கு தாண்டா உனக்கு, சொல்லுங்க, இன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி. இதுக்கு மேல நீ வணக்கம் சொல்றதுக்கு இங்க நீ இருக்க மாட்ட, நீ தொங்குவ மேல பாரு அப்படின்னு உள்ள போறான். பயங்கரமான, இவனை அழிச்சிடணும்,
உன்னை அழிச்சிருவேன், உன்னை கொன்றுவேன்னு சொல்லி உள்ள போறான். உள்ள போனா ராஜா வந்து அங்க காரியத்தை கதையே மாத்தி விட்டார். நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புறதுக்கு ஒரு மனுஷனை கனம் பண்றதுக்கு விரும்புறேன்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள தோணுது, என்னை இல்லாமல் ராஜா வேற யாரை கனம் பண்ண விரும்புறாரு, என்னப்பா செய்யலான்னு ஆலோசனை கேட்டா அடிச்சு விடுறான் பாருங்க நம்ம பாஷையில. அதான் அடிச்ச அவ்வளவுதான், அவருக்குன்னு தெரிஞ்ச உடனே நல்லா சொல்றாரு. உடனே எந்த கை அவனை அழிக்க தேடிச்சோ இப்ப ராஜா சொல்றாரு, நீ போய் நீ சொன்னதுல ஒண்ணு கூட தவறாம நீ யாருக்கு பண்ணுனா மொர்தகாய்க்கு பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்து போயிருக்கும்ல, செத்து போயிருக்கலாம். மூஞ்சி எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்களேன். ஈ ஆடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அப்பா போயிட்டு இவனை கொன்றலான்னு போட்டா, சட்டை கழட்டுங்க சார், குளிச்சுட்டு வர்றீங்களா சார், முகத்துல பவுடர் போடட்டுமா சார், இந்த ட்ரெஸ்ஸை நான் மாட்டிடட்டுமா, அவருக்கு ஷூவை போட்டு அவருக்கு மேலே அந்த அங்கியை போட்டு உள்ள கொடுக்கும்போது எரியும் பாருங்க அந்த வயிறு. சரி, நான் சும்மா இருந்திருக்கலாம், நான் அமைதியாக இருந்திருக்கலாம், காலங்காத்தால எந்திரிச்சு இப்படி வந்துட்டேனே, என் மனைவி இப்படி அனுப்பி விட்டாளே, இப்படி ஒரு தீமையை செஞ்சுட்டேனே, ஐயோ நான் மோசமான ஆள், எதுக்கு தான் இப்படி பிறந்தேனோ தெரில. அவனை குறித்து ஆமான குறித்து அந்த மனுஷன் ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுறான். இப்படி ஒரு நிலைமையா, இப்படி ஒரு சூழ்நிலையா, இது யார் திருப்பினான்னா காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய காரியம் மாறுதலாய் முடிய போகிறது, காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. அழிக்க தேடுகிற அந்த நபரை கொண்டே உங்களை அலங்கரிக்க போகிறார். அவர்கள் தான் உங்களை அலங்கரிக்க போறாங்க. உங்களுக்கு பிரச்சனை பண்றவங்களால தான் உங்களுக்கு அலங்காரம், உங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்களால தான் உங்களுக்கு அலங்காரம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உங்களை ஒன்றும் இல்லாம பண்ணணும்னு சொல்ற அவர்களை கொண்டுதான் கர்த்தர் ஒரு பெரிய அலங்காரத்தையே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். உங்களை ஆண்டவர் கனப்படுத்தணும்னு விரும்பிட்டாரு, ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு விரும்பிட்டாரு. அதற்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு நபர் தான் யார் அப்படின்னா எதிரி. எதிரி. ஆமே, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த சைனாக்காரனுங்க வந்து சைனாவில் இருக்கிறவங்க வந்து இந்த மீனை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சி என்னென்னமோ முயற்சி எடுத்து தோற்று போனார்களாம். என்னென்னமோ முயற்சி எடுத்து அப்படின்னா அங்கே கடல்ல இருந்து கொண்டு வரும்போது ஃப்ரீசர் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த மாதிரி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு எதுலையுமே அவங்க திருப்தி ஆகாமல் கடைசியில் இந்த மீனை வந்து சமைக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோட வச்சு அவர்தான் கொன்னுட்டு சமைக்கணும், அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒன்று கண்டுபிடிச்சாங்களாமா, அந்த மீனுடைய எதிரி மீனை உள்ளுக்குள்ள விட்டு அதை கொண்டு வந்தாங்களாமா. பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து ஓடி 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 இந்த இந்த எதிரியினுடைய மீனுக்கு தன்னை காப்பாற்றுவதற்காக அந்த தண்ணிக்குள்ளே ஓடுறதுனால அவங்க கையில் சமைக்கிற வரைக்கும் நல்ல ஜீவனோட இருந்துச்சாங்க. அதில் கண்டுபிடிச்சாங்களாமா, இந்த மீன் டேஸ்ட்டாக மாறணும்னா இந்த மீனுக்கு என்ன மீனை போடணும்னா எதிரின்ற ஒரு மீனை போட்டாதான் இந்த மீன் டேஸ்ட்டாக மாறும்னு நினைச்சாங்களாம். கர்த்தரும் சில நேரத்தில் இவனை சும்மா விட்டா இவன் சரி வர மாட்டான், இவனுக்கு ரெண்டு எதிரியை நியமிச்சு போப்பா இவனை துரத்திட்டே இரு, இவன் எங்கே போனாலும் துரத்திட்டே இருந்து 2 பேரும் அப்பாயிண்ட் பண்ணியே விட்டார். அவங்க துரத்திட்டே இருக்காங்க. அவங்க துரத்த நம்ம உட்கார்றல்ல, அவங்க துரத்த நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். அவங்க துரத்த நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். அவங்க துரத்த ஆண்டவரை தேடிட்டே இருக்கிறோம். கர்த்தர் அதை நமக்கு நன்மையாய் நல்ல கரங்களை தட்டி ஆமென், thank you Jesus, thank you Jesus. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், thank you Jesus. அப்பா, என்னுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினவர், மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். சொல்லுங்க, இந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அன்றைய தினமே யூதருடைய பகைஞர்கள் எல்லாரும் ஆமென் வீழ்த்தும்படியாய் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். சொல்லுங்க எல்லாரும், யூதர்கள் ஆமென், thank you Jesus. அவருடைய பகைஞர்கள் எல்லாரும் ஆமென், thank you Jesus, thank you. யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாள் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்,
தேங்க்யூ ஜீசஸ். என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் கூட இருக்கிறார். இன்றைக்கு யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஒரு புதிய வருடத்திற்குள்ள நீங்க நுழைகிறதற்கு முன்னாடி ஆமென், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், கடைசி வரையிலும் நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கைகள் எல்லாரும் தட்டி ஆமென் ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா ஆமென். பாட்டு காணிக்கை செலுத்திட்டே பாட்டு பாடி முடிக்க போறோம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த வருஷம் முடிவதற்கு நமக்கு இருக்குது. அவ்வளவுதான், எண்டு வந்துட்டோம். வருஷம் முடிய போகிறது. நீங்க எல்லாருமே ரொம்ப அழகா ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். எஸ், ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இருக்கிறீங்களா? நெக்ஸ்ட் இயருக்கு என்ன ப்ரிப்பரேஷன் ஆயிருக்கீங்க? 1ஆம் தேதி உங்க டைரியை நான் பார்ப்பேன். 1ஆம் தேதி மதியானம் லவ் ஃபீஸுக்கு முன்னாடி நீங்க எனக்கு எல்லாருமே உங்களுடைய டைரியை காமிக்கணும். நேற்றுக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் வந்தாங்க, இன்னைக்கு சர்ச்சில் இருக்காங்க. அவங்க ஒரு டைரியை காமிச்சாங்க. பாஸ்டர், இந்த 100 days ஜெபம் ஆரம்பிச்சதுல இருந்து ஆண்டவர் நிறைய என் கூட பேசிட்டே இருந்தாரு, நிறைய அற்புதத்தையும் ஆண்டவர் செஞ்சுட்டாரு. ஆனா அதனால இந்த டைரியினுடைய பேர் வந்து மிராக்கல் டைரின்னே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல மிராக்கல் டைரின்னு எழுதியிருக்காங்க. அவ்வளோ அற்புதத்தை ஆண்டவர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அதனால உங்க எல்லாருக்குமே ஒரு டைரி வேணும். என்ன தலையாதான் ஆட்டுங்க. உங்கள் டைரி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 500 டைரி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். சும்மா ஒரு கம்மி காசில் 1 year ஃபுல்லாக நீங்கள் எழுதுறது மாதிரி ஒரு டைரி ஒரு 2 daysல உங்களுக்கு கிடச்சிருன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச நாளைக்கு அதை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அதை வாங்கி கொள்ளுங்கள். ஸோ ஜனவரி 1ஆம் தேதி உங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஒரு டைரி வாங்கி நீங்கள் எழுதியிருக்கிறத கொண்டு வாங்க. நான் ஒரு சைன் போட்டு தந்துடுறேன். சரியா? அதை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி ஜெபித்து முடிக்க போகிறோம். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனையில் உங்க பிரசன்னம் ஆரம்பித்தது முதற்கொண்டு முடிக்கிற வரைக்கும் இருந்ததற்காக நன்றி. இந்த வருடம் நீர் பாராட்டின பெரிய தயவிற்காக நன்றி. எங்க திருச்சபைக்கு பாராட்டின பெரிய தயவிற்காக நன்றி அப்பா. நீர்தான் ஆண்டவரே இந்த 100 நாள் ஜெபத்தை எங்க திருச்சபைக்கு மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற பல நாடுகளிலே இருக்கிற தமிழ் மக்களுக்கு இந்த 100 நாள் ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி எங்களை ஆசீர்வதித்ததற்காக, வார்த்தைகளை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. 23ஆம் தேதி முடிக்கிற அன்றைக்கு உம்முடைய மகிமையை நாங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதங்களை நாங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாய் மாற்றி தருவீராக. இந்த வருஷம் நியூ இயர் சர்வீஸ் கோயம்புத்தூர் பட்டணத்திலேயே ஒரு எழுப்புதலா மாறட்டும் ஆண்டவர். இந்த நியூ இயர் சர்வீஸ் எழுப்புதலா மாறட்டும். நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு ஐயா, அந்த 31ஆம் தேதி எத்தனையோ பார்க்குகள் ஓப்பனா இருக்கும், எத்தனையோ சாராய கடைகள் ஓப்பனா இருக்கும், எத்தனையோ பப்பு கிளப்பு நிறைய இடம் ஓப்பனா இருக்கும். லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரோடுகளில் திரிவாங்க. ஆனா நான் நம்புறேன் ஒரு வல்லமை உள்ள கூட்டம், பெரிய கூட்டம் இந்த நியூ இயர்ல கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம்ன்றத கர்த்தர் நீர் நிரூபிக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். உங்க கிருபையின் கரங்களிலே முழுவதுமாய் தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.